பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன விழிப்புணர்வு செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று 3/7/2026 அன்னைக்கு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் அவர்கள் ஒரு அறிக்கை பாஸ் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, தானியங்கி பட்டா மாறுதல் முறை 2020 அதிமுக அரசாங்கம் இருக்கும்போதே கொண்டு வந்துட்டாங்க. அந்த தானியங்கி பட்டா மாறுதல் முறையில் சில திருத்தங்கள் மேற்கொண்டு அதை பட்டாவை எளிமையாக்கி மக்களுக்கு கொடுக்கும் விதமாக சில கலந்து ஆலோசனை பண்ணி அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. சென்ற மாதம் அதற்கான கலந்தாய்வு கூட்டத்தை அவருடைய தலைமையின் கீழே நடத்தியதாகவும் அதில் சில முடிவுகள் எட்டப்பட்டதை அதை ஒரு அரசாணையாக வெளியிட்டு அதை ஒரு செய்தி குறிப்பாகவும் கூட வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த தானியங்கி பட்டா மாறுதல் ஏற்கனவே எப்படி நடந்தது, அதில் எப்படி மாற்றம் உணர்ந்திருக்காங்க அப்படிங்கிறத அந்த செய்தி குறிப்பில் வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ அதைத்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலை முதல்ல பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது போன்ற பதிவுகள் உங்களுக்கு தொடர்ந்து வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பெல்லைக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் தகவல் உங்களுக்கு உடனடியாக சேரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செய்தி வெளியீட்டு எண் 336. நான் சொல்கிறது எல்லாமே ஸ்க்ரீன்லேயே உங்களுக்கு வந்துடும். நாள் 3/7/2026 இணைய வழி உட்பிரிவில்லாத தானியங்கி பட்டா மாறுதல் சேவையை எளிமைப்படுத்தும் விதமாக மாண்புமிகு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் அவர்கள் அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க. மக்களுக்காக அரசு என்பதை குறிக்கோளாக கொண்டுள்ள தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு திரு ஜோசப் விஜய் அவர்கள் ஒவ்வொரு துறையிலும் மக்கள் நலம் சார்ந்த பல்வேறு திட்டங்களை எளிமைப்படுத்தவும் அதன் பயன்கள் மக்களை விரைந்து சென்றடையும் அறிவுரை வழங்கி வருகிறார்கள். வருவாய்த்துறையை பொறுத்தவரையில் நில உரிமையாளரின் சொத்தை உறுதிப்படுத்தும் ஆவணமாக கருதப்படும் பட்டாவினை விரைந்து வழங்கும் வகையில் உட்பிரிவு இல்லாத சொத்து பத்திர பதிவுகள் அலுவலகத்தில் முடிவுற்றதும் விற்பனை செய்பவரின் பெயர், புல எண் மற்றும் பரப்பளவு ஆகியவை இணையதள பட்டாவில் உள்ள பெயர் மற்றும் இதர விவரங்களோடு ஒன்றாக இருந்து வில்லங்கங்கள் ஏதும் அந்த சொத்தின் மீது இல்லாதிருப்பினும் அதனை வாங்குபவரின் பெயருக்கு தானியங்கி முறையிலே இணைய வழியிலே பட்டா மாறுதல் செய்து தரப்படும். தற்போது அமல்படுத்தப்பட்டு வரும் இந்த நடைமுறையில் சில இடர்பாடுகள் உள்ளதை அறிந்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இவற்றை உடனடியாக களைந்து உட்பிரிவு இல்லாத சொத்தை வாங்கியவரின் பெயருக்கு தானியங்கி பட்டா மாறுதல் சேவை அளிக்க மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவுரை வழங்கியிருக்கிறார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் அறிவுரையின் பேரில் இது குறித்து 12/6/2026 அன்று எனது தலைமையில் ஆய்வு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் அரசாணை நிலையன் 84 ஏற்கனவே வெளியிட்ட அந்த அரசாணை 84 வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அந்த 4/2/2020 வெளியிடப்பட்ட அதை குறித்து சில திருத்தங்கள் மேற்கொள்ள முடியுமா என்று வாதிக்கப்பட்டது. மேற்படி இந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுக்கு ஏற்ப முந்தைய இணையவழி உட்பிரிவு அல்லாத தானியங்கி பட்டா மாறுதலில் உள்ள இடர்பாடுகள் கண்டறியப்பட்டு அதனை சரி செய்து திருத்திய அரசாணை 526 இப்போ வெளியிட்டிருக்கிறாங்க. வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை 25/6/2026 இவ்வரசால் வெளியிடப்பட்டிருக்கிறது. ஓகே, இந்த 2 அரசாணையும் ஏற்கனவே பழைய அரசாணை மட்டும் இருக்கு. இந்த புது அரசாணை நம்ம கைக்கு கிடைச்சா அதையும் கூட உங்களுக்கு நான் தர கடமைப்பட்டிருக்கிறேன். ஓகேவா? மேலாண்மை துறை வெளியிட்ட அந்த 25/6/2026 அரசால் வெளியிடப்பட்டது. இதன் அடிப்படையில் தானியங்கி பட்டா மாறுதல் மென்பொருளில் கீழ்காணும் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்காங்க. என்ன திருத்தங்கள் மேற்கொண்டிருக்காங்க, ஏற்கனவே நடைமுறை என்ன, இப்போ என்ன திருத்தம் மேற்கொண்டிருக்காங்க, இது ரெண்டுமே அழகா நீட்டாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இங்கிட்டு ஏற்கனவே இருந்த நடைமுறை இப்போ திருத்தம் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, கோடு போட்டு அழகாக பிரித்து காட்டியிருக்காங்க. ஓகே, முந்தைய தானியங்கி பட்டா மாறுதல் மென்பொருள் உள்ளிட்ட இடர்பாடுகள் சொல்லிட்டு கீழே கொடுத்துருக்காங்க. நிலத்தின் விற்பனை செய்யும் போது விற்பனையாளரின் மனைவி மற்றும் மகன், மகள் போன்ற குடும்ப உறுப்பினர்களும் கையொப்பமிடும் பட்சத்தில் இந்த சேவை பயன்படுத்த இயலாத நிலை இருந்தது. இப்போ ஒருத்தருக்கு நேரடியாக எந்த விதமான இடர்பாடுமே இல்லாமல் தன்னோட சொத்தை ஒருத்தருக்கு 1-to-1 விற்கும் போது தானியங்கி பட்டா மாறுதல் ஈஸியாக நடந்துருது. அதே இப்போ நான் இருக்கிறேன், இப்போ என்னுடைய சொத்தை சேர்த்து என் குடும்ப சொத்தாக இருக்கிறத நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ஒருத்தருக்கு கொடுக்கும்போது, எல்லாருமே சேர்ந்து கையெழுத்து போடும்போது, என் குடும்ப உறுப்பினர் எல்லாரும் கையெழுத்து போடும்போது அது வாங்குறவருக்கு பட்டா மாறுதல்ல தானியங்கி பட்டா மாறுதல் முறையில் சிக்கல் இருந்தது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அதுக்கான ஒரு திருத்தத்தை பண்ணியிருக்காங்க.
நிலத்தினை விற்பனை செய்யும் போது நில உரிமையாளர், அதாவது பட்டாதாரர் மற்றும் அவருடைய மனைவி மற்றும் மகன் போன்ற குடும்ப உறுப்பினர்கள் கையொப்பமிடும் நிகழ்வுகளில் இந்த சேவையினை பயன்படுத்த வழிவகை செய்யப்படும். ஏற்கனவே இல்லை, இப்போ அதை செய்ய போறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. ரெண்டாவது, நிலத்தினை விற்பனை செய்யும் நபர் பொது அதிகார பத்திர முகவர், அதாவது பவர் ஆஃப் அட்டார்னி மூலம் பத்திரப்பதிவு செய்யும் போது நிலத்தினை விற்பனை செய்பவரின் பெயரானது பட்டாதாரரின் பெயருடன் பொருந்தாமல் இருப்பதினால் இந்த சேவையினை பயன்படுத்த இயலவில்லை அப்படின்னு சொல்றாங்க. அதாவது வந்து அந்த பவர் ஆஃப் அட்டார்னி போடும்போது அந்த பத்திரத்தை உள்ளீடு செய்யும் போது நிலம் வந்து இன்னொருத்தர் பேர்ல இருக்கு, ஆனா பவர் ஆஃப் அட்டார்னி இன்னொருத்தர் பேர்ல இருக்கும்போது அவர் தானே கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது தானியங்கி பட்டா மாறுதல் முறையில விற்பவர் வாங்குவோர் அந்த பட்டியலில் வந்து அந்த பட்டாதாரன் பேர் வந்து மேட்ச் ஆகாததுனால அது வந்து ரிஜெக்ட் ஆயிருது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே அது என்ன திருத்தம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு பட்டாதார நிலத்தை பொது அதிகார முகவர், அதாவது பவர் ஆஃப் அட்டார்னி பெற்றவர் மூலமாக பத்திரப்பதிவு செய்யும் போது நிலத்தின் விற்பனை செய்பவரின் பெயருக்கும் பட்டாதாரின் பெயருக்கும் பொருத்தம் இல்லாமல் இருந்தாலும் செல்லத்தக்க பொது அதிகார முகவர் என்பதன் அடிப்படையில தற்போது வந்து இந்த சேவை பயன்படுத்த வழிவகை செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பவர் ஆஃப் அட்டார்னி கிட்ட போடப்பட்ட பத்திரமா இருந்தாலும் தானியங்கி பட்டா மாறுதல் முறை வந்து கண்டிப்பாக செயல்முறைப்படுத்தப்படும் சொல்லிட்டாங்க. நிலத்தினை வாங்குபவருக்கு அதே வருவாய் கிராமத்தில் ஏதேனும் நிலம் உள்ளதா என்பதை கண்டறிந்து புதிதாக வாங்கிய நிலத்தின் புல எண் அந்த பழைய பட்டாவில் சார்பதிவாளர்களால் சேர்க்கப்படும். இது வந்து பழைய நிலை. புதுசு என்னன்னு மாத்திருக்காங்கன்னா, நிலத்தை வாங்கும் நபருக்கு அதே வருவாய் கிராமத்தில் ஏதேனும் நிலம் இருந்தால் இல்லாவிட்டாலும் அவருக்கு தானாகவே கடைசி பட்டா எண்ணிற்கு அடுத்த பட்டா எண் ஒதுக்க வழிவகை செய்யப்படும். இதன் மூலம் கால விரயம் குறையும். அதாவது இப்போ லாஸ்ட் அந்த வருவாய்த்துறையில பட்டா எந்த பட்டா கவுண்டிங்ல இருக்கோ அதுக்கு அடுத்த நம்பர் வந்து அவருக்கு ஜென்ரேட் ஆயிரும். அதனால வந்து அந்த பழைய பட்டா எண்ணோட சேர்க்கறதுல வந்து கொஞ்சம் குளறுபடிகள் பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா அடுத்த பட்டா எண் வந்து அவருக்கு வந்து கிடைக்கிறதுக்கான எளிமைப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. இந்த அரசால் வெளியிடப்பட்டுள்ள அரசாணையின்படி தானியங்கி பட்டா மாறுதல் மென்பொருளில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு 15 நாட்களுக்குள் இது நடைமுறைப்படுத்தப்படும் பற்றி சொல்லிட்டாங்க. இதன் மூலம் சார் பதிவாளர் அலுவலகத்தில் பதிவு செய்யப்படும் உட்பிரிவு அல்லாத இனங்களில் தானியங்கி முறையில், அதாவது வந்து பெருவாரியான பட்டாக்கள் மாறுதல் செய்யப்படும். இதனால் பொதுமக்கள் நிலத்தினை பதிவு செய்த பிறகு பட்டா மாறுதல் தொடர்பாக சார்பதிவு அலுவலகத்துக்கோ அல்லது வட்டாட்சியர் அலுவலகத்துக்கோ நேரில் செல்லும் நிலை தவிர்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி இந்த செய்தி குறிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. ஓகே, இதுவும் ஒரு நல்ல ஒரு அற்புதமான செய்தி தான். ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு பட்டாவுக்கு இணையவெளியிலே நம்ம வந்து விண்ணப்பிக்க போனாலுமே அதுல வந்து லஞ்சம் இல்லாம எந்த வேலையுமே நடக்க மாட்டேங்கிற ஒரு நிலை தான் வருவாய்த்துறையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மோசமா இருந்தது. அதுல வந்து இப்போ உட்பிரிவு அல்லாத நிலங்களுக்கு ஆட்டோமேட்டிக் பட்டா மாறுதல் மாதிரி 2020 கொண்டு வந்தாலும் கூட அதுலேயும் கூட நிறைய கமிஷன் கொடுத்து தான் நம்ம அந்த வேலையை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு. ஓகே, இப்போ திருத்தம் பண்ணியிருக்கிறது வரவேற்கக்கூடிய ஒன்று தான். அதையும் தாண்டி இப்போ உட்பிரிவு உள்ள பட்டா மாறுதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுல என்ன திருத்தங்கள் கொண்டு வர போறாங்கன்னு தெரியல. அதுல ஏதாவது கண்டிப்பா திருத்தங்கள் கொண்டு வர வேண்டியது அவசியமா இருக்கு. ஏன்னா நிறைய இடங்கள்ல இடத்த பிரிச்சு கொடுக்குற இடத்துல சர்வேர் பண்ற அக்கப்போரு, முரட்டு அக்கப்போரா இருக்கு, விஓஎம் பண்ற அக்கப்போரா, அதை விட தாங்க முடியாத அக்கப்போரா இருக்கு. ஆகவே இதெல்லாம் அரசு கவனத்துல வச்சு உட்பிரிவு அல்லாத பட்டா மாறுதலுக்கு கொண்டு வந்த அந்த தானியங்கி முறை போன்று ஏதோ ஒரு புதிய முறைகளை அமுல்படுத்தி அல்லது கண்காணிக்கும் முறைகளை கொண்டு வந்து அல்லது ஏதோ ஒரு திருத்தங்களை கொண்டு வந்து இந்த உட்பிரிவுள்ள பட்டா மாறுதலுக்கும் எளிமையாக மக்களுக்கு அது கிடைக்கும் வகையில பண்ணி கொடுக்கணுங்கிறது தான் நம்மை போன்ற சமூக ஆர்வலோடும் ஒரு முக்கியமான ஒரு எதிர்நோக்கமாக இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் அரசு என்ன செய்யுது அப்படின்னு. இந்த செய்தி குறிப்பு நம்ம வீடியோக்களை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். உறவுகள் எடுத்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மீண்டும் நல்ல தகவலோடு உங்கள் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.